பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகும் வசனம் யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு கடந்து போவேன். எகிப்தை அழிக்கும் போது அந்த வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். இயேசுவே, இந்த வசனத்திற்காக நன்றி. ஆவியானவரே, இதற்குரிய அர்த்தங்களை நீங்க விளக்கி சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு காலத்துல தானியத்துக்காக எகிப்துக்கு போனவங்க 430 வருஷமா அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து தேவன்கிட்ட கூக்குரல் இடுறாங்க. அந்த கூக்குரலை கேட்டுட்டு மோசே அனுப்புறாங்க. 9 வாதைகளுக்கும் பார்வோன் மனசு இறங்கல. அப்ப கடைசியா 10வது வாதையை அனுப்ப போறாரு. முதற் பேரானவைகள் எல்லாவற்றையும் சங்கரிக்க போறாரு. அப்படி அழிக்கும் போது அந்த எகிப்தியர் வீட்டுக்கும் இஸ்ரவேலர்கள் வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டாக வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை போட சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதோட ரத்தத்தை நிலைக்கால்களை பூச சொல்றாரு. அப்ப அந்த ரத்தத்தை நான் பார்த்துட்டு நான் கடந்து போயிருவேன். எகிப்தியரை அழிக்கிற அந்த வாதை உங்களுக்குள்ள வராது அப்படி சொல்றாரு. இதோட சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயம்தான். ரத்தத்தை பூசு, கடந்து போவேன், வாதை வராது. நான் கடந்து போயிருவேன், வாதை வராது, அதெல்லாம் ஓகே. இப்ப ரத்தத்தை பூசு அப்படின்னா அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரத்தத்தை எங்க பூசணும், எதை வச்சு பூசணும், எதுல வச்சு பூசணும் அப்படின்னு பார்க்க போறோம். ரத்தத்தை எடுத்து ஒரு ஜன்னல்லையோ சுவர்லயோ பூச சொல்லல. ரத்தத்தை எடுத்து எங்க பூச சொல்றாரு அப்படின்னா, நிலைக்கால்கள்ல பூச சொல்றாரு. இப்ப நிலைக்கால்கள்லாம் தெரியும். ஒரு போட்டோவுக்கு எப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கோ அது மாதிரி டோருக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா அதான் நிலைக்கால். இது ஒரு பீம் மாதிரி. இது தான் மொத்த அந்த டோருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறது இந்த நிலைக்கால் தான். இந்த நிலைக்கால்ங்கிற வார்த்தை மொத்த வேதாகமத்துல யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 7, 22, 23 அப்படிங்கிற ஒரு 3 வசனங்கள்ல 4 முறை மட்டும்தான் இந்த வசனம் வருது. இப்ப ஏன் நிலைக்கால்கள்ல பூசணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கு. முதலாவது சிலுவையின் முன் அடையாளம் தான் இந்த நிலைக்கால். எப்படின்னா நிலைக்கால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிடைமட்டமா இருக்கும். அது மாதிரிதான் ஒரு சிலுவையோட நடுப்பகுதி இப்படி கிடைமட்டமா இருக்கு, நிலைக்கால்கள் மாதிரி. அந்த நிலைக்கால்களோட 2 ஓரங்களிலும் ரத்தம் பூசப்பட்டது போல சிலுவையின் 2 ஓரங்களிலும் இயேசுவின் கைகள் அடிக்கப்படுது. அதுல இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் இந்த சிலுவை என்கிற நிலைக்காலின் 2 ஓரங்களிலும் பூசப்படுது. சரி, நடுவுல இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் ரத்தமா தான் பூசப்பட்டது. ஆனா இங்க சிலுவையில பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் மட்டும் பூசப்படல, பஸ்கா ஆட்டுக்குட்டியே மாட்டி அங்க தொங்க விடப்படுது. அதனாலதான் அந்த நிலைக்கால்களுக்கு நடுவுல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தொங்கப்படுறார். 2லயுமே ரத்தம் வருது. 2லயுமே ரத்தம் பூசப்படுது. 2லயுமே அழிவுக்கு விலக்கி மீட்கப்படுகிறார்கள். எகிப்துல தற்காலிகமான விடுதலை. ஆனால் இங்க இயேசு எனும் பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியானது மொத்த உலகத்துக்குமான விடுதலை. அன்று எகிப்தில் கொல்லப்பட்ட அந்த ஆடு ஒரு நிழல். சிலுவையில் கொல்லப்பட்ட இயேசு என்னும் ஆடு இதுதான் நிஜம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு நிழலாட்டத்திற்கும் புதிய ஏற்பாட்டு நிறைவேற்றுதலுக்கும் உரிய ஒரு பாலம் தான் இந்த நிலைக்கால். அதனாலதான் சிலுவைக்கு முன் அடையாளமாக இருக்கிறதுனால்தான் நிலைக்கால்ல பூச சொல்றாங்க. அதோட இயேசு ஒரு மர ஆசாரியதா இருந்தாரு. அவர் நிறைய நிலைக்கால்கள் செஞ்சிருக்கலாம். அப்படி செய்யப்பட்ட ஒரு நிலைக்கால்ல தான் இயேசு சுமந்து கொண்டு அந்த கல்வாரி மலைக்கு நடந்து போறாரு. தேறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போடே
அப்படின்னு அந்த ஏறி போறாரு. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் வந்து நிலைக்கால்கள் வந்து நின்ன வாக்குல இருக்கு, அதுல வந்து அப்படியே வந்து பூசிடுறாங்க. இங்க வந்து இயேசு என்னும் பஸ்கா ஆடு அடிக்கப்படும் போது சிலுவை என்னும் நிலைக்கால் வந்துட்டு நின்ன வாக்குல இல்ல, கீழே கிடைமட்டமாக படுக்கை வாக்கில் வந்துட்டு வைக்கப்பட்டு அதில் ஆணி அடிக்கப்பட்டு அதில் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த நிலைக்கால்கள் படுத்த நிலையில் இருக்கும் போது அதில் ரத்தம் பூசப்பட்டு பின்பு அது கொல்கதா மலையில் ஊன்றப்படுகிறது. எப்பொழுது இயேசுவின் சிலுவையாகிய நிலைக்கால் கொல்கதா மலையில் ஊன்றப்பட்டதோ அப்ப இருந்தே உலகத்திற்கெல்லாம் முகூர்த்த கால் ஊன்றது மாதிரி மங்களம் மங்களம் ஜெய மங்களம் என்று உலகத்திற்கே வந்துட்டு ஒரு மங்களம் உண்டானது இயேசுவின் மரணத்தினால். அதனால சிலுவை என்பது ஒரு நிலைக்காலின் முன்னடையாளமாக இருக்கிறதுனால நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டது. ரெண்டாவது, இயேசுவே வந்து ஒரு நிலைக்கால் தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு முந்தின ஆதாமே வந்து படைக்கும் போது தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் வந்து படைக்கிறார். அப்ப ஒரு மனுஷனோட உடம்பு பாத்தீங்கன்னா அதோட தோல் பட்டை இருக்குல்ல, ஷோல்டர், இந்த பார்ட்டு தான் வந்துட்டு ஒரு நிலைக்கால் வடிவுல வந்து இருக்கு. அந்த நிலைக்கால் வடிவில் இருக்கிற அந்த மேற்சட்டத்துக்கு மேல இருக்கிறதுதான் இந்த தலை. அதுக்கப்புறம் அந்த பக்கவாட்டில செங்குத்தா இருக்கிறது இந்த கைகளும் இந்த கால்களும். அப்ப ரெண்டு பேருமே நிலைக்கால்கள் மாதிரி தான் இருக்காங்க. கடவுளோட உடம்பும் சரி மனிதனோட உடம்பும் சரி ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரு நிலைக்கால் மாதிரி தான் இருக்கு. அந்த நிலைக்காலாகிய இயேசு வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா நிலையங்கி தரித்தவரா வந்து இருக்கிறாரு. நிலையங்கினா என்னன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு நைட்டி மாதிரி லாங்கா இருக்கிற ஒரு கவுன் அத வந்துட்டு போட்டிருக்காரு. அன்று வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நிலைக்கால்களுக்கு உள்ள நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளியிலே தான் இருந்தாரு. நிலைக்காலாகிய நிலையங்கி தரித்தவராகிய இயேசு நிலைக்காலை வந்துட்டு கடந்து வந்து போகிறார் பழைய ஏற்பாட்டுல. இதுவே வந்து புதிய ஏற்பாட்டுல அந்த நிலையங்கி தரித்தவர் சிவப்பங்கி தரித்து நிலைக்கால்களை கடந்து போல நிலைக்கால்களில் நின்று இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு. அப்போ அந்த நிலைக்கால்கள் வழியா கடந்து போகும்போது இஸ்ரவேலர்களுடைய வீடு பூட்டப்பட்டிருந்தது. அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரவேலருடைய இருதயம் வந்து பூட்டப்பட்டுருச்சு. அதனாலதான் வந்து அவர் கடந்து போகல, பூட்டப்பட்ட அந்த இதயத்தை வந்து இயேசு தட்டும்படி அந்த நிலைக்கால்கள் ஓரமா இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த நிலைக்கால்கள்ல எந்த டெக்கரேஷனும் போடப்படல, எந்த ஆணியும் வந்து அடிக்கப்படல. ஆனா இந்த நிலைக்கால இயேசு என்னும் நிலைக்கால்ல ஆணி அடிக்கப்பட்டது, நார் நாராக கிழிக்கப்பட்டு இயேசு வந்து தோரணமாக தொங்க விடப்பட்டு முள்முடியும் சூட்டப்பட்டார். அப்ப இயேசுவே ஒரு நிலைக்காலாக வந்து இந்த இடத்துல இருக்கிறார். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா ஏன் நிலைக்கால்ல வந்து பூசணும் ரத்தம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டிய இடம். உபாகமம் 6:9 சொல்லப்பட்டிருக்கு, அந்த கட்டளைகளையும் அந்த வார்த்தைகளையும் நீ உன் வீட்டு நிலைகளிலும் உன் கதவுகளிலும் எழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது இனிமேல் வரப்போறதுல அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற இடமாகவோ ஒரு வசன ஸ்டிக்கர் ஒட்டுற இடமாக வந்து இருக்க போகுது. அதனாலதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியை வந்துட்டு பலியிடுறப்ப இந்த பாஸ் ஓவர் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட சொல்றாரு. எப்படின்னா நம்ம வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த டோர்ல ஒட்டிருப்போம், அந்த நிலையில ஒட்டிருப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து இவர் வந்து அந்த பாஸ் ஓவர் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட சொல்றாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு வெளியில எல்லாம் வந்துட்டு தீயோ நம்புகள்லாம் வந்து பாய்ந்துட்டு கிடக்கு, சங்கார தூதர்கள் வந்து சங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னா பாதுகாப்பா வந்து இருக்காங்க. தீயோ நம்புகள் தாக்காதே என்னை துதியே துதியே துதி தீடுவேன் அப்படின்னு விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உங்களுடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இஸ்ரவேலர்களை அன்று அவர் கூடார மறைவுல ஒளித்து வைத்து மறைத்து வைத்து அன்னைக்கு வந்து பாதுகாத்தார். அப்ப அது வந்து அந்த ஸ்டிக்கர் ஒற்ற இடமா அது வந்து இருக்க போறதுனால நிலைக்கால்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்தார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்ம பிளஸ் பண்ணி உங்களை வந்து நெத்தியில வந்து நல்லா சிலுவை போட்டு அனுப்புறப்ப இதுவும் பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ஒரு ரத்தம் மாதிரி இருக்கு. அது அவர்களுடைய எல்லா சங்காரத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும். இப்ப அந்த பாஸ் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கிப்பிங் ஓவர், ஜம்பிங் ஓவர் அப்படின்னு வந்து இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு வர வேண்டிய வாதையும் மரணமும் வரவில்லை. அது பழைய ஏற்பாடு. அது போல இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வீடுகளில் அடையாளமாக இருக்கும் போது எந்த மரணமும் உங்கள் வாசலை தொடாது, எந்த துர்மரணமும் உங்களுடைய வாசலை தொடாது, எந்த ஒரு துர்ச்செய்தியும் உங்கள் வாசலை தொடாது, எந்த ஒரு அழிவும் நாசமும் மோசமும் இனி உங்கள் எல்லைகளில் கேட்கப்படாது. ஆமென்.
சிலுவை என்னும் நிலைக்கால்களுக்கு பின்னாடி உங்களுடைய குடும்பம் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா விதத்திலும் காக்கப்படுவீர்கள். ஆவிக்குரிய வேலியாக கர்த்தர் உங்களை வேலி அடைப்பார். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். சிலுவையே ஒரு நிலைக்கால் தான், இயேசுவும் ஒரு நிலைக்கால் தான். நிலைக்கால்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டப்பட போகிற ஒரு இடமா அது இருக்க போகுது. இந்த 3 காரணங்கள்னால நிலைக்கால்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதை வச்சு பூசணும்? சும்மா கையில எடுத்து பூசிடலாமா, வேற ஏதாவது கட்டையை எடுத்து பூசலாமா? எதை வச்சு பூசணும் அப்படின்னா ஈசோப்பினுடைய கொழுந்துகளை வச்சு பூசணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈசோப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹோலி ஹெர்ப், அதாவது ஒரு புனிதமான ஒரு மூலிகை செடி. அது பழைய ஏற்பாட்டுல லேவியராகம் 14, என்னாகம் 19, சங்கீதம் 51:7 இதுல எல்லாம் ஈசோப்பு எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்குதல், இந்த 3ஓட அடையாளமாக தான் இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்த ஈசோப்புக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. லங் டிசீஸ் குணப்படுத்துறதுல இருந்து, காஃப்ல இருந்து, இதுல இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு அரோமேட்டிக் ஆயிலும் எசென்சியல் ஆயிலும் நிறைய நோய்களை குணப்படுத்துறதா சொல்றாங்க. ஐ டிராப்ஸுக்கு யூஸ் பண்றாங்க, இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஹீலிங்ஸ்க்கு, ஊன் ஹீலிங்க்கு, அப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்க்கு இந்த ஈசோப்பு இப்பயும் பயன்படுத்திக்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மூலிகை செடி இந்த ஈசோப்பு. இந்த ஈசோப்பை ஏன் அவர் சொன்னாரு, வேற ஏதாவது செடியை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா, இந்த ஈசோப்பு அப்படிங்கிறது ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு இயேசுவை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயாவுல. அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து யோசேப்பின் மகனாக வந்த ஈசோப்பின் வேறுதான் இயேசு. அப்ப இயேசு எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா ஈசோப்பின் வேரா இருக்காரு. 1 ராஜாக்கள் 4:33 சொல்றப்ப சுவரின் மேல் முளைக்கும் ஈசோப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவ்வளவு தாழ்மைக்குரிய ஒரு அடையாளமா ஒரு சிறிய ஒரு செடியா அது இருக்குது. அந்த ஈசோப்பை தான் இங்க இயேசுவுக்கு நம்ம ஒப்பிடுறோம். அவர் ஈசோப்பாக இருந்தார். எப்படி அந்த ஈசோப்போ தான் அந்த குஷ்டரோகி எல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களாம். அதே மாதிரி இந்த ஈசோப்பாகி இயேசுவும் அநேக குஷ்டரோகிகளை இவர் சுத்தப்படுத்துகிறவராக இருந்தார். இவர் நிறைய டிசீசஸ்க்கெல்லாம் இந்த ஈசோப்பு பயன்படுற மாதிரி இயேசு அந்த ஈசோப்பாக கடந்து போகும்போது அந்த ஈசோப்பை நோக்கி கூப்பிட்ட பர்திமேயும் இன்னும் பல குருடர்கள் பார்வை அடைஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஈசோப்பு தெருவழியா கடந்து போகும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ஈசோப்பாகி இயேசுவை தொட்டு அந்த பெரும்பாடிலிருந்து அவள் விடுதலை ஆனாள். ஏற்கனவே ஈசோப்பு அந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்க்குலாம் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் டிசீசஸ்க்கும் ஹீலிங்கா இருந்தாரு. இதே மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்துகிறவரா இருந்தாரு. அவர் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணப்படுத்தும் நாளிலே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ஒரு ஈசோப்பு ஒரு அடிக்காயத்தையும் இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஊன் ஹீலிங்க்கு பயன்படுதோ அது மாதிரி இயேசுவாகிய நல்ல சமாரியன் ஈசோப்பாக இருந்து அநேகருடைய காயங்களை கட்டிக்கிறவராக இருந்தார். ஈசோப்பு அது ஒரு பிரஷ் மாதிரி, பெயிண்ட் பிரஷ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஈசோப்பு குழந்தை எடுத்துதான் ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி பிளட் வாஷ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் அது மாதிரி இன்றைக்கும் ஈசோப்பாகிய இயேசுவை பிரஷ்ஷாக யூஸ் பண்ணி நாம் பிளட் வாஷ் பண்றப்ப எல்லா நோய்களும், பேய்களும், வாதைகளும், மரணங்களும், சுகவீனங்களும், தரித்திரங்களும் வாஷ் அவுட் ஆகும். ஆமேன். பிளஷ் அவுட் ஆகும். ஆமேன். அந்த மாதிரி ஈசோப்பு மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும், மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாகவும், மிகப்பெரிய ஒரு டாக்டராகவும், மிகப்பெரிய ஒரு மூலிகை செடியாகவும் இருந்தவர் தான் ஈசோப்பாகிய இயேசு. அன்று ஈசோப்பாகிய கொழுந்தை கடந்து சென்ற போது அங்கு சங்காரம் உண்டாயிற்று. ஆனால் இந்த இயேசுவாகிய ஈசோப்பை கடந்து செல்லும் போது அங்கு சங்காரம் வராது, சங்காரத்திற்கு பதிலாக சிங்காரம் வரும். ஆமேன். அன்னைக்கு அந்த ஈசோப்பு ரட்சிப்புக்கு உதவி செய்தது. இன்னைக்கு இது ரட்சகருக்கு உதவி செய்தது. எப்படின்னா இயேசு கடைசி நேரத்துல அந்த வார்த்தையாகிய ஈசோப்பாகிய இயேசு, அவர் ஜீவ தண்ணீராகிய இயேசு பாடுபடுறப்ப அவருக்கு தாகம் உண்டாயிற்று. அப்ப என்ன பண்ணாங்களா, ஈசோப்பு தண்டே கசப்பானது, அதுல அந்த காடியை நினைச்சு அதுல கடற்காலான தொட்டு அதை குடிக்க கொடுத்திருக்காங்க. அப்ப கசப்புலையும் கசப்பு. அப்போ அந்த கசப்போ கசப்புன்னு அவர் கசக்கி பிழியப்பட்டது நீங்கள் இனிப்போ என்று நீங்கள் இனிதாக வாழுவதற்காகத்தான். அன்னைக்கு
எகிப்தோட கிளைமேக்ஸ்ல ஈசோப்போட கொழுந்தை எடுத்து தான் அவங்க அந்த ரத்தத்தை பூசினாங்க. இங்க சிலுவையோட கிளைமேக்ஸ்ல ஈசோப்பாக்கி இயேசுவையே ரத்தத்தினால பூசினாங்க. அவரோட ரத்தத்தினாலேயே அவரையே பூசினாங்க. எகிப்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசுறப்ப ஈசோப்போட தண்டை யூஸ் பண்ணல, ஈசோப்போட கொழுந்த யூஸ் பண்ண சொல்றாரு. ஏன் அப்படின்னா கொழுந்து அப்படின்னாலே லென்ட், வசந்தம். அந்த வசந்தம் அவருடைய புது வாழ்க்கையில புது வசந்தம் வரட்டும், புது வாழ்வு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுந்தான் பயன்படுத்த சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம இதை தியானிக்கும் போது, இந்த ஈசோப்பின் கொழுந்தை நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய கசப்பான வாழ்க்கையும் மதுரமாகும், நம்மளுக்கும் புது வாழ்வு புது வசந்தம் வரும். ஆமீன். இப்ப ரெண்டாவது எதை வச்சு பூசணும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஈசோப்போட கொழுந்தை வச்சு பூசணும். மூன்றாவதாக எதுல வச்சு பூசணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்துல வச்சு என்ன பண்ண சொல்றாரு, பூச சொல்றாரு. ஒரு கிண்ணத்துல அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வச்சு அதை ஈசோப்பின் கொழுந்துகளால எடுத்து அந்த நிலைக்கால்கள்ல பூச சொல்றாரு. இது எது எப்படி சொல்லலாம் இது அப்படின்னா இது ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் மாதிரி இருக்கு. தெளிக்கிறாங்க ரத்தத்தை, அப்ப இது ஒரு தெளிப்பின் ஞானஸ்தானம் மாதிரி இருக்கு. பின்னாடி செங்கடல்ல தாண்டி போறப்ப அது முழுக்கு ஞானஸ்தானம், அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு முன்பு ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் இங்க நடக்குது. அதுதான் கிண்ணத்தில் வைத்து ரத்தத்தை தெளிக்கிற விதம். அப்ப புறப்படுறதுக்கு முன்னாடி, இஸ்ரவேலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ராபோஜனம் எடுக்கிறாங்க. அதாவது ராத்திரியில கசப்பான கீரையோட சேர்த்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அவங்க புசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் நடக்குது. அதுக்கப்புறம் திடப்படுத்துதல் ஆராதனையும் நடக்குது. எப்படின்னா வெளியில இருக்கிற கூக்குரல்லாம் அவங்க கேட்கிறாங்க. எகிப்தியர்களுடைய சங்காரத்தையும் அவருடைய கூக்குரல்லாம் கேட்கிறப்ப இவங்களுடைய இருதயம் நமக்கு வரவில்லை என்று அவர்களுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா அங்க திடப்படுத்துதல் நடக்குது. அப்ப திடப்படுத்துதல் ஆராதனையும் திடப்படுத்துதல் முறைமையும் அங்க நடக்குது. அதே மாதிரிதான் இயேசுவும் இங்க ஒரு ராபோஜனம் நடக்குது. அவர் சீஷர்களுக்கு போஜனம் கொடுத்த பின்னாடி என்ன பண்றாருன்னா அவர் எழுந்து அந்த ஈசோப்பாகிய இயேசு எப்படி ஒரு கிண்ணத்துல எடுக்க சொன்னாரு, அதே மாதிரி அங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி, அங்க கிண்ணத்துல ரத்தம், இங்க பாத்திரத்துல தண்ணி, இத எடுத்து இப்ப ஈசோப்பை வச்சு தெளிக்க சொல்ல. ஏன்னா இயேசுவே இங்க ஒரு ஈசோப்பாதான் இருக்காரு. அவரு அவரோட 10 விரல்களையும் அந்த கொத்தா எடுத்து இது ஒரு ஈசோப்பு கொத்து மாதிரி கொழுந்து மாதிரி வச்சு அதுல தண்ணியை தொட்டு அத சீசருடைய கால்களை அவர் கழுவுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா ராபோஜனத்துக்கு அப்புறம் இங்க ஒரு தெளிப்பு ஞானஸ்தானமும் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் ஒளிவு மறைக்கு போறாரு, பாடுபடுறாரு, வியாகுலப்படுறாரு. அப்போ ஒரு தூதன் இவரை திடப்படுத்துறாரு. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ராபோஜனம் நடக்குது. அதுக்கப்புறம் தெளிப்பு ஞானஸ்தானமாகிய சீஷருடைய கால்களை கழுவுறது அதுவும் நடக்குது. அதுக்கப்புறம் இயேசு திடப்படுத்துதலும் நடக்குது. 2 இடங்களிலுமே ராபோஜனமும் தெளிப்பு ஞானஸ்தானமும் அடுத்து திடப்படுத்துதலும் ஒரு சேர நடக்குது. ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா ரெண்டுமே பஸ்காவுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான். ரெண்டுமே ராத்திரியில் நடக்குது. ரெண்டுலயுமே பாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இதுல இன்னொரு 2 பாத்திரம் என்ன அப்படின்னா பிலாத்து, அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான் அப்படின்னு அந்த பிலாத்து அதுவும் அவனும் ஒரு தண்ணி எடுத்துதான் அப்படி கையை கழுவி தீர்ப்புக்கும் எனக்கும் பங்கும் இல்ல பாத்தியமும் இல்ல அப்படின்னு சொல்லி பாத்திரத்துல இருக்க தண்ணி எடுத்து கையை கழுவிறான். அங்க பங்கும் இல்ல பாத்தியமும் இல்ல. ஆனா இயேசுவுக்கு சீஷருடைய கால்களை கழுவும் போது அவருக்கு பங்கும் பாத்தியமும் வேண்டும் என்றுதான் சீஷருடைய கால்களை அவர் கழுவுறாரு. இன்னொரு பாத்திரத்தை பாத்தீங்கன்னா காடி நிறைந்த பாத்திரத்துலதான் அந்த ஈசோப்பை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அப்ப ஈசோப்பு வந்தாலே அங்க ஒரு பாத்திரம் வந்துருது. அப்படி எங்கெல்லாம் ஈசோப்பு வந்துச்சோ அங்கெல்லாம் பாத்திரம் வந்துச்சு, எங்கெல்லாம் பாத்திரம் வந்துச்சோ அங்கெல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானமும் நடந்துச்சு. இத வர காலங்கள் அடுத்தடுத்து வந்த காலங்கள்ல நம்ம சடங்கு முறை எல்லாத்துலயும் நம்ம விட்டாச்சு. ஆனா இப்பயும் சில சமயங்கள்ல சில சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல ஒரு இலையவோ ஒரு கொழுந்தையோ எடுத்து அதை தண்ணியில எடுத்து தெளித்து ஓதுற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. மூன்றாவதாக எதுல வச்சு அவர் தெளிக்க சொன்னாரு அப்படின்னா கிண்ணத்துல வச்சு தெளிக்க சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப உன்னதமான தேவனுடைய குமாரன் கன்னத்தில் அறையப்பட்டு கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்து கால்களை கழுவினது உங்கள் வாழ்க்கையில் வண்ணம் பூசுவதற்காகத்தான்.
அப்படிப்பட்ட ஈசோப்பு எனும் கொழுந்து உங்களில் வந்து வாசம் செய்யும்படி, உங்களை தொடும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஏன்னா எங்கெங்கெல்லாம் பாத்திரம் வந்துச்சோ அங்கெல்லாம் வந்து ஈசோப்பு கொழுந்து வந்ததை நாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கும் பொழுது அங்க இயேசு என்னும் ஈசோப்பு கொழுந்து வந்து வருவார், உங்களை தொடுவார். உங்களுக்கு அதன் மூலமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படி என்னதான் ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போறோம். நிலைக்கால்கள்ல பூசப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால அவர்களுக்கு வாய்க்கால்கள் திறந்தது. என்னென்ன வாய்க்கால்கள் திறந்ததுன்னா ஒரு 4 வாய்க்கால்கள் திறந்தது. ஃபர்ஸ்ட் வாய்க்கால் வந்து என்னன்னா புறப்பாடு வாய்க்கால். 430 வருஷம் அவங்க அடிமை இருந்தப்ப ஒரே நாள் ராத்திரியில வந்து அவர்கள் வந்து புறப்பட்டாங்க. அப்படி அந்த நிலைக்கால் வந்த போது புறப்பாடு வாய்க்கால் வந்து திறக்கப்பட்டது. இன்றைக்கும் நீங்களும் எதுலயோ வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப நாளா வெளியே வர முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த லெந்து நாட்கள்ல உங்களுக்கும் வாய்க்கால்கள் திறக்கப்படும். ஏனென்றால் நம் நிலைக்காலில் பூசப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நாம் தியானிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பாடு உண்டாகும். ஆமென். அடுத்து வந்து என்னன்னா அவங்களுக்கு செழிப்பின் வாய்க்கால்கள் வந்து உண்டாச்சு. எப்படின்னா யோசிப்போட நாட்கள்ல அவங்க தானியம் வந்து கேட்டு வர்றாங்க. அப்போ பென்யமீனோட சாக்கு பையில வந்துட்டு ஒரு யோசிப்போட பணமும் வெள்ளி பாத்திரம் போட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வந்து வேலைக்காரர்கள் திரும்ப வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நாங்க வந்து வெள்ளியையும் பொன்னையும் வந்து திருடிட்டா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப அப்படின்னா நிலைக்கால்களுக்கு முன்பு, அதாவது எகிப்துக்கு இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்ப பின்னாடி வர்றதுக்கு முன் நிழலாட்டமா நடந்தது. பின்னாடி என்ன ஆச்சுன்னா இப்ப எகிப்தை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. அப்ப நிலைக்கால்கள் வந்துருச்சு. நிலைக்கால்களுக்கு பின்பு என்ன நடந்துச்சுன்னா இதே இஸ்ரவேலர்கள் மோசே கற்பித்தபடி அவங்க வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கினார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம வந்து நாங்க என்ன திருடிட்டா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க உண்மையிலேயே இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொள்ளையிடும் அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு செழிப்பின் வாய்க்கால்கள் வந்து திறந்தது. இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கும் எல்லா தரித்திர வாய்க்கால்கள் மூடப்படுகிறது, செழிப்பின் வாய்க்கால்கள் உங்கள் வாழ்வில் திறக்கப்படுகிறது. ஆமென். அடுத்து திறந்த வாய்க்கால் என்னன்னா திருப்தியின் வாய்க்கால். முன்னாடி எகிப்துக்குள்ள என்ட்ரு ஆகுறப்ப நிலைக்கால்களுக்கு முன்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குறைவாகத்தான் வந்தாங்க. அதாவது தானியம் வந்து போகுது, தானியத்துல வந்து வெறும் பாத்திரம் தான் கிடந்துச்சு. அடுத்து நிலைக்கால்களுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தானியத்தை தானியமா கொண்டு போகல, தானியத்தை ப்ராசஸ் பண்ணி அவங்க பிசைந்த மாவா வந்து வச்சு அந்த வெறும் பாத்திரம் கிடையாது, பிசைந்த மாவு இருக்கிற அந்த பாத்திரத்தை அப்படியே வஸ்திரத்தோட வந்து மூட்டை கட்டி அதை வந்து தூக்கிக்கிட்டு போனாங்க. இங்க வந்து இவருடைய களஞ்சியம் நிறைந்து அப்ப பண்டிகை கொண்டாடும் அளவுக்கு சம்பூர்ணத்தினால் பரிபூர்ணத்தினால் இவர்கள் வந்து திருப்தியானார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் திராட்சரசம் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி இவர்கள் திருப்தியானார்கள். குறைவு வந்து நிறைவானது. அது போல உங்கள் வாழ்விலும் எல்லா குறைவுகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நிலைக்கால்களை தியானிக்கிற உங்களுக்கு நிஜமாகும். ஆமென். யோசிப்போட நாட்கள்ல அவங்க சாக்கு பையில வந்து தானியத்தை கட்டிட்டு போறப்ப அவங்க வெகு தூரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள். பயணம் என்ன ஆயிடுச்சுன்னா ஹால்ட் ஆயிடுச்சு. ஹால்ட்னு என்ன அப்படின்னா H ஃபார் ஹங்கிரி, A ஃபார் ஆங்கிரி, L ஃபார் லோன்லி, T ஃபார் டயர்டு. மொத்தமா 430 வருஷம் அப்படியே ஹால்ட் ஆகி உட்காந்துட்டாங்க. அடுத்து வந்து நிலைக்கால்கள் வருது. நிலைக்கால்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹால்ட் ஆகல, அவங்களுடைய பயணம் வந்து அப்படியே வந்து தொடர்ந்தது. எப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த பிசைந்த மாவு வந்து புளிக்கு முன்னாடி இதே மாதிரி வெகு தூரம் போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நின்னாங்க. ஆனா நின்னுல அங்க வந்து அப்பத்தை புசித்து சாப்பிட்டு அவர்கள் திரும்ப அந்த வந்து பயணத்தை வந்து தொடர்ந்தார்கள். இப்படி அந்த நிலைக்கால் வந்து வந்ததுக்கு அப்புறம், அந்த ஈசோப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பயணம் வந்து நிக்கவே இல்லை. அன்னைக்கு நிலைக்காலாக வந்தவர் துணைக்காலாக மாறி இவருடைய கால்நடை பயணத்துல வந்துட்டு கூடவே வந்து எகிப்தின் வாதையை வென்றது மட்டுமல்லாமல் அந்த துணைக்காலாகிய நிலைக்கால் வந்து கடைசி வரைக்கும் கானான் வரைக்கும் கூட சென்றது. அது போல இயேசு என்னும் நிலைக்கால் நம்மளையும் இடையிலே விட்டுவிட மாட்டார், உங்களை பரம கானான் வரைக்கும் நடத்துவார். ஆமென். அடுத்து திறந்த வாய்க்கால் என்ன அப்படின்னா விடுதலையின் வாய்க்கால். அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த நிலைக்கால்களை வந்து அவங்களோட காதை வச்சு கம்பியால வந்து குத்திடுவாங்க. அப்படி வந்து குத்திட்டாங்க அப்படின்னா அவங்க அடிமையா தான் இருக்கணும். அப்படி அடிமையாக்கப்பட கம்பியால் காது குத்தப்பட்டது. இது அடிமையின் அடையாளம். ஆனால் இயேசு வந்து
இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க விடுதலையாக்கப்பட ஈட்டியால விழாவில குத்தப்படுகிறார். இது விடுதலையின் அடையாளம். அடிமையாகிறதுக்கு அவங்க காது குத்துவாங்க. அந்த காது இருந்த இடத்துல இயேசுவின் கைகளும் கால்களும் வந்தது. அந்த காதுல இருந்த அடிமைத்தன ஓட்டையை இயேசு அவருடைய கைகளிலும் கால்களிலும் வாங்கி கொண்டார். அங்க காதுல போட்டது ஒரு ஓட்டை தான். ஆனால் இயேசு சிலுவையில அறையப்படும் போது 3 ஓட்டைகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த குத்தப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு அடிமைகளை புத்திர சுவிகாரம் எடுத்து புத்திரனாக மாற்றிக்கொண்டார். இது ஒரு கின்ஷிப் ரெடிமர் அப்படின்னு சொல்லலாம் இயேசுவை. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல யார் அடிமைப்படுறாங்களோ அவங்களுடைய உறவின் முறையார் தான் போய் அவங்கள மீட்டெடுக்கணும். அப்படித்தான் போவாஸ் ரூத்தை ரூத்துக்குரியதையும் மீட்டெடுத்துக்கிறான். அது மாதிரிதான் இயேசு இந்த கின்ஸ்மேன் ரெடிமரா இருந்து அவருடைய உறவின் முறையாக நினைத்து உறவின் முறையாகவே பாவித்து அவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்கள் விடுதலையாகிறார்கள். வெறும் நிலைக்கால் நினைவு கூறப்படவில்லை. நிலைக்காலில் எப்பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதோ அப்பொழுதுதான் அது நினைவு கூறுதலாக மாறியது. அது ஒரு பண்டிகையாக மாறியது. அது தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டிய ஒரு நியமமாக மாறியது. ராத்திரியிலே அவர்கள் புசித்தார்கள், இருட்டோட புறப்பட்டார்கள், விடுதலையானார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுல இங்கேயும் இயேசு நினைவு கூறுவதை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கம்யூனியன் கொடுத்துட்டு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துலயும் அந்த நினைவு கூறுதல் உண்டாகுது. இயேசுவும் ராப்போஜனம் ராத்திரியிலே பண்ணினார், இருட்டோட புறப்பட்டார், ஆனால் பிடிபட்டார். நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிடிபட்டார். இப்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் இயேசு. அப்ப நம்ம நிலைக்காலாக சிலுவையையும் நிலைக்காலாகிய இயேசுவையும் நாம் நினைவு கூறும் போது எதிலெல்லாம் நாம் பிடிபட்டு இருந்தோமோ அடிமைகளாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாவோம். எல்லா வாதைகளிலிருந்து விடுதலையாவோம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த லெந்து நாட்கள்ல இந்த நிலைக்காலாகிய இயேசுவையும் நிலைக்காலாகிய சிலுவையையும் ஈசோப்பின் கொழுந்தாகிய இயேசுவையும் நாம் நினைவு கூறும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படி நிலைக்கால்களுக்கு பிறகு வந்த 4வது ஆசீர்வாதம் இந்த விடுதலையின் வாய்க்கால். அப்ப அவர்களுக்கு நிலைக்கால்களுக்கு பின்பு திறந்த வாய்க்கால்கள் புறப்பாடு வாய்க்கால், செழிப்பின் வாய்க்கால், திருப்தியின் வாய்க்கால், விடுதலையின் வாய்க்கால். 4 வாய்க்கால்கள் அவர்களுக்கு திறந்தது. இன்னைக்கும் நம்மளும் ஆசீர்வாதத்துக்காக வாய்க்காலை தேட வேண்டியதில்ல. நம்ம நிலைக்காலை தேடினாலே போதும். நிலைக்கால் வந்துருச்சுன்னா அடுத்து வாய்க்கால்கள் திறக்கப்படும். செழிப்பின் வாய்க்கால்கள், ஐஸ்வர்யத்தின் வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள், சுகத்தின் வாய்க்கால்கள், நன்மையின் வாய்க்கால்கள், தயவின் வாய்க்கால்கள், கிருபையின் வாய்க்கால்கள், ஆரோக்கியத்தின் வாய்க்கால்கள் நமக்கு திறக்கும். ஆமேன். இந்த நிலைக்கால் மெசேஜை நீங்க கேட்டதுனால புது வீடுகளில் புது நிலைக்கால்கள் ஊன்றப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது முகூர்த்த கால் ஊனும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகல மங்களகரமான நிகழ்வுகளும் நிகழும்படி, நிகழ்ச்சிகள் நடக்கும்படி உங்களுடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்காக கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமேன். அன்று எகிப்தியர்களுக்கு கிடைத்தது தற்காலிகமான விடுதலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் நிலைக்காலாக நம்ம பாவித்து அதனோடு இணைந்திருக்கும் போது நம்ம மிகுதியான கனிகளை கொடுப்போம். எப்படி ஒரு கொடி திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்குமோ அது போல நிலைக்காலாகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நமக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளும் வழிவாசல்களும் திறக்கும். நிலைக்கால் என்பது ஆண்டவரை குறிக்கிறது, கதவு நம்மை குறிக்கிறது. இப்ப ரெண்டும் சேரும் போது, நிலைக்காலும் கதவும் ரெண்டும் சேரும் போதுதான் அது ஒரு வாசலாகவும் நுழைவாயிலாகவும் மாறுகிறது. அந்த வாசலில் இருந்தால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அந்த நிலைக்காலோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நமக்கு பெரிய பெரிய வாசல்கள் திறக்கும். எப்படி பவுலுக்கு எபேசு பட்டணத்திலும் துரோவா பட்டணத்திலும் பெரிதும் அனுகூலமுமான வாசல் திறக்கப்பட்டதோ அது போல நம்முடைய வாழ்விலும் வெளியூர்களுக்கான வாசல்கள், ப்ரமோஷனுக்கான வாசல்கள், வெளிநாடுகளுக்கான வாசல்கள், ஆசீர்வாதத்துக்கான எல்லா வாசல்களும், வேலை வாய்ப்புக்கான வாசல்கள், திருமணத்திற்கான வாசல்கள், பிள்ளை பேருக்கான வாசல்கள், எல்லா நன்மைக்குரிய வாசல்களும் நமக்காக திறக்கப்படும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம ஏதோ ஒரு நன்மை தடைபட்டு இருக்குதா? தடைபட்டு இருந்தா நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த நிலைக்காலாகிய இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ஈசோப்பாகிய இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம
நிலைக்காலோட இணைக்கப்பட்டா மட்டும் போதும், நமக்குரிய வாய்க்கால்கள் வந்துட்டு திறக்கப்படும். அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே சிந்தித்து எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் வேண்டி விரும்பி நிற்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அந்த நபர்களை நிலைக்காலோடு இணைத்து விடுங்கள். உங்களுக்குரிய வாய்க்கால்கள் வந்து திறக்கும். இன்னைக்கு யாத்திராகமம் 12:13 வந்து தியானிச்சிருக்கிறோம். ரத்தம் பூசு, கடந்து போவேன், வாதை வராது. அதுல வந்து ரத்தம் வந்து பூசணும். எங்க பூசணும் அப்படின்னா நிலைக்கால்களை வந்து பூசணும். ஏன் நிலைக்கால்களை வந்து பூசணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு 3 காரணங்கள் பார்த்தோம். ஏன்னா வந்து சிலுவையே ஒரு நிலைக்கால், இயேசு வந்து ஒரு நிலைக்கால், அந்த பாஸ் ஓவர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டிய இடம், வசன ஸ்டிக்கர் ஒட்டப்பட வேண்டிய இடம் நிலைக்கால். இந்த காரணங்கள்னால நிலைக்கால்ல வந்து ரத்தம் பூசணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2வது வந்து எதை வச்சு பூசணும் அப்படின்னா வந்து ஈசோப்பின் கொழுந்த வச்சு பூசணும். ஏன்னா நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அந்த ஈசோப்பாக தான் இயேசு வந்து ஈசோப்பாக இருக்கிறார். அந்த ஈசோப்பு நம்மோடு தொடர்பில் இருக்கும்போது, நம்முடைய பாத்திரத்தில் அவர் வந்து இருக்கும்போது, அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்து அந்த பாத்திரம் வழிந்தோடுகிற பாத்திரமாகவும் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 3வது எதில் வைத்து அந்த ரத்தத்தை பூசணும் அப்படின்னா கிண்ணத்தில் வைத்து ரத்தத்தை பூசணும். அது ஏன் அப்படின்னா அந்த பஸ்காவுக்கு முன்னாடி வந்து அந்த இயேசு வந்து பாத்திரத்தை எடுத்து தெளிப்பு ஞானஸ்தானமாக அவர் வந்துட்டு பண்ணாரு. அதே மாதிரி இஸ்ரவேலர்களும் தெளிப்பு ஞானஸ்தானம் மாதிரி பண்ணாங்க. ராப்போஜனத்துக்கு அப்புறம் தெளிப்பு ஞானஸ்தானம் வந்து அவர்கள் திடப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த 3 விஷயங்களை நம்ம வந்துட்டு தியானிச்சிருக்கோம். ரத்தம் பூசப்படணும், எங்க பூசப்படணும், நிலைக்கால்கள்ல. எதை வச்சு பூசப்படணும்னா ஈசோப்பு கொழுந்தால, எதில் வச்சு பூசப்படணும்னா கிண்ணத்தால வச்சு பூசப்படணும். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருந்தது. அது பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் நிலைக்கால்கள்ல வர்ற ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தோம். கால்கள்ல ரத்தம் பூசப்பட்டதுக்கு அப்புறம் வாய்க்கால்கள் திறந்தது. 4 விதமான வாய்க்கால்கள் திறந்தது. 1 வந்து புறப்பாட்டின் வாய்க்கால், 2 வந்துட்டு செழிப்பின் வாய்க்கால், 3 திருப்தியின் வாய்க்கால், 4வது விடுதலையின் வாய்க்கால் வந்து திறந்தது. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தோம். நம்மளும் நிலைக்காலாகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, ஈசோப்பாகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நமக்கும் தடையா இருக்கிற எல்லா வாய்க்கால்களும் திறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இயேசுவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம், பரிசுத்தாவியானவரை துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த நல்ல வார்த்தைக்காக சோஸ்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாய்க்காலை திறக்க நீர் ஆயத்தமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். கர்த்தாவே, அதற்காகத்தான் இந்த நிலைக்காலை கர்த்தாவே நீங்க தியானிக்கும்படி வைச்சிருக்கிறீங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறதுபடி பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதங்களினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் எங்களுடைய வாய்க்கால்கள் ஆண்டவரை நிரம்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல எல்லா விதத்திலயும் ஆண்டவரே அது தண்ணீர் தடாகமாக மாறும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எல்லா வறண்ட நிலங்களும் அது வாய்க்கால்களாக மாறும். அந்த வயல்வெளிகள் வந்துட்டு வாய்க்கால்களாக மாறும். வறண்ட நிலங்கள் நீரூற்றுகளாகும் என்று எழுதியிருக்கிறதுபடி கர்த்தாவே அதெல்லாம் வந்துட்டு வாய்க்கால்களாக மாறும்படி, அதெல்லாம் அந்த வறண்டு போனவைகள் எல்லாம் வாய்க்காலாக மாறும்படி கர்த்தாவே நீர் இன்று ஆசீர்வதிப்பீராக. இந்த நிலைக்காலோடு நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எங்க கால்கள் வந்து திசை கெட்டு அலையாது. எங்களுடைய கால்கள் வந்துட்டு ஆண்டவரை உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படும், உம்முடைய ரத்தத்தினால அது வந்துட்டு செவ்வையான பாதையில நடத்தப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, ஈசோப்பாகிய இயேசுவே, ஈசோப்பாகிய இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வருவீராக. இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால கர்த்தாவே, எங்களுடைய நிலைக்கால்கள்ல வாசல்களின் நிலைக்கால்களை கர்த்தாவே நீர் தடைகளை உடைத்து போடுகிறவராக நீங்க பிரவேசிப்பீராக. தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக வருவீராக. எங்கள் நிலைக்கால்களில் நீர் வருவீராக. போடு போட்டு கர்த்தாவை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் வல்லமையில் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஈசோப்போடு உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவரை ஒரு பொக்கே மாதிரி வந்துட்டு ஈசோப்பு கொழுந்தனால ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு உங்களை வரவேற்கிறோம். ஈசோப்பின் வேறாகிய கர்த்தரை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் வல்லமை இல்லாமத்தினால கர்த்தாவே, சிலுவையின் அடையாளமாக நிலைக்கால்கள் இருக்கிறது, இயேசுவின் அடையாளமாக வந்து நிலைக்கால்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் நிலைக்கால்களாக வரும்படி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த நிலைக்கால்கள் வழியாக ஆண்டவரே நலமும் விசாலமுமான வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்பட போகிறதுக்காக சோஸ்திரம். நன்மையின் வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்பட போகிற தயவுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிலைக்கால்கள் வழியாக பெரிதும் நலமுமான விசாலமான வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்பட போகிறதுக்காக சோஸ்திரம். இந்த நிலைக்கால்களை கர்த்தாவே நாங்கள் வந்து எங்களுடைய வீடுகளில் வந்து வைக்கிறோம். இந்த நிலைக்கால்கள்
வழியாக கர்த்தாவே நீர் வந்துட்டு வருவீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னீரே கர்த்தாவே, இந்த வழியாக கர்த்தாவே நீர் கடந்து போவீராக. இயேசுவின் வல்லமை இல்லாமத்தினால அந்த இஸ்ரவேலருடைய வீட்டை கடந்து போனது போல கர்த்தாவே இன்று இரவு எங்களுடைய வீட்டையும் கர்த்தாவே நீர் கடந்து போவீராக. எந்த சங்காரமும் எங்களுக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவரே மகா பிரதான ஆசாரியராக கர்த்தாவே நீர் வந்துட்டு வரும் பொழுது எந்த வாதையும் வராது, எந்த நோயும் வராது. மகா பிரதான ஆசாரியராக கர்த்தாவே உங்களுடைய வஸ்திர தொங்கலால் நீர் அந்த இஸ்ரவேலருடைய வீட்டை நீ பாதுகாத்தீர். அது போல ஆண்டவரை இன்றும் மகா பிரதான ஆசாரியராக எங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய வஸ்திர தொங்கலால் மூடுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமை இல்லாமத்தினால எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க ஈசோப்பினால் ஆசீர்வதிங்க. நிலைக்கால்களின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். ஈசோப்பின் ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க வீடுகளில உலாவுகிற எல்லா நோய்களையும் ஆண்டவரை ஈசோப்பாகி இயேசு ஆண்டவரை நிர்மூலமாக்குவீராக. இன்று சங்காரம் பண்ணுவீராக ஆண்டவரை. சங்கார தூதர்களை கர்த்தாவே அனுப்புவீராக. எல்லாம் நோய்களையும் மரணத்தையும் ஆண்டவரை வேற இருக்கும்படி கர்த்தாவே அதெல்லாம் மிதித்து போடும்படி ஆண்டவரை ஒரு சங்காரம் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எங்களுக்கு ஆண்டவரை எங்களுடைய அலங்கோலமான வாழ்க்கையில கர்த்தாவை சிங்காரங்கள் உண்டாகட்டும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரங்கள் உண்டாகட்டும். சங்காரத்திற்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் கர்த்தாவை நீர் வேறறுத்து உடைய ரத்த கோட்டைகளை கர்த்தாவை நீர் மறைத்து கொள்வீராக. ஆண்டவரை நீர் எங்களுக்காக உயிரை விட்ட போது அந்த திரை கிழிக்கப்பட்டது. அந்த திரையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை. நிலைக்கால்களை மூடப்பட்ட அந்த திரைகளை கர்த்தாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தாவை எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியராக ஆண்டவர் நீங்கள் இருக்கிற தயவுக்காக சோஸ்திரம் ஆண்டவரை. பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலத்துல ஆண்டவர் எங்களுக்காக நீர் நிலைக்கால்களை ஊன்ற கட்டி கொண்டு இருக்கிறீர். அதுக்காக சோஸ்திரம். பூமியிலேயும் எங்களுக்குரிய நிலைக்கால்களை கர்த்தாவை நீர் ஊன்ற கட்டுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. நிலைக்கால்களுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பேசுகிறோம், அதை வரவேற்கிறோம். இந்த நிலைக்கால்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக எங்களுக்கு தடைபட்டிருந்த எல்லா ஆசீர்வாத வாய்க்கால்கள் கர்த்தாவை எங்களிடத்தில் சேரும்படி கர்த்தாவை எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த வாய்க்காலை நேர்வழியாய் நடத்தி கொண்டு எங்கள் பாதங்களில் அந்த வாய்க்கால்கள் படும்படி, அதை நாங்கள் தொடும்படி, அதை நாங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தாவை இந்த லெந்த நாட்கள்ல கர்த்தாவை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.